அதனால தான் யாரையும் நம்பாதீங்க, யார் ஜபத்தையும் நம்பாதீங்க. உங்க ஜபம் மட்டும்தான் உங்களுக்கு பதில் தரும். ஆமென். உங்களுக்காக நான் ஊழியக்காரன் ஜபிப்பேன், அது வேற விஷயம், அது என்னோட கடமை. யார் வந்தாலும் வராக்காட்டில் உங்களுக்காக ஜபிக்கிறதுனால தான் என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். அதனால் எனக்கு அதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சபைக்கு ஜபிங்க, ஆனால் அதை காட்டில் நீங்கள் உங்களுக்கு ஜபிங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடாதீங்கன்னா ரொம்ப இழைச்சிடுவீங்க. ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பாஸ்டிங்னு சொல்லிட்டு சோறு துண்டத்தை விட்டுடுறாங்க. இவர் சோறு துண்ணாது இருந்தால் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். இது ஒரு உன் இஷ்டம், எனக்கு தேவையில்லாதது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் பாஸ்டிங்கே இருக்காதீங்க. அதில் பாஸ்டிங் இருக்கிறீங்க, இந்த சாப்பாட்டில் அதில் பாஸ்டிங் இருக்கிறீங்க, இதில் பாஸ்டிங்கே இருக்க மாட்டேங்கிறீங்க. இதை நல்லா நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, இதில் பாஸ்டிங் போட்டுடுறீங்க. இதை தாம்மா நல்லா சாப்பிட்ணும். ஆமென். அதை நீ சாப்பிடாத போகிற அது முக்கியம் இல்லை. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். காலையில் எழுந்து படிக்கணும். நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, நிறைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் அந்த பைபிள் எடுத்துன்னு வந்து படிக்கணும். எவ்வளோ ஒரு ஆசை எனக்கு தெரியுமா அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது. கர்த்தாவே, இதுங்களுக்கெல்லாம் குழந்தையிலே எவ்வளோ ஞானத்தை கொடுத்துட்டீங்கப்பான்னு பார்த்து நான் அப்படியே சந்தோஷப்படுவேன். நல்ல ஒரு ஆண்டவர் காலத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் 24 மணி நேரத்தில் நீங்கள் 24 மணி நேரம் பிஸியாக இருக்கலாம். உங்களுக்கு ஓய்வே இல்லாமல் கூட இருக்கலாம். 24 மணி நேரம் நீங்கள் ஏன்னா அந்த போயிங் விமானம் போச்சு பார்த்தீங்களா, அதனோட டெண்டர் பூரா உங்களுக்கு தான். அதனால் அவ்வளோ பிஸியாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷமாச்சு ஒரு வசனத்தை படித்து, அந்த வசனம் எனக்கு சொந்தம், நான் பேசின வசனம் இது அப்படின்னு முடிவு நீங்கள் வரணும். இங்கே சர்ச்சுக்கு வந்து நான் பிரசங்கம் பண்ணி நான் ஒரு குறிப்பெடுத்து வச்சுன்னு பேசுறதை கேட்டு போகிறது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள்லாம் ஒவ்வொருவரும் ஒரு பிரசங்கர். ஒரு வசனத்தை எடுத்து நீயே வீட்டில் படிச்சுட்டப்பா, எனக்கு தான்ப்பா பிரசங்கம் அன்னைக்கு, அவ்வளோதான். அதிலே கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி நீங்கள் வளரும் பொழுது நீங்கள் இந்த போராட்டத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க, நெருக்கடியை கண்டு பயப்பட மாட்டீங்க, நயவஞ்சகத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க, சோர்வை கண்டு பயப்பட மாட்டீங்க, யார் என்ன செய்தாலும் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் கிருபையாய் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.